ஸோ இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கக்கூடிய சிலபஸோட பிடிஎஃபை கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக உங்களுக்கு பின் பண்ணுறேன். 2025 ஃபிப்ரவரிலேருந்து உங்களுக்கு அந்த சிலபஸ் வந்து ஃபாலோ பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷார்ட் அண்ட் மாணவர்களுக்கு இதனால் என்ன பாதிப்பு, அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக வெளியான சிலபஸ் வந்து நிறைய மாணவர்கள் பார்த்துட்டு நிறைய மாணவர்கள் கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா, அதில் எதுக்காக ப்ரைவேட் கேண்டிடேட்டாக போக முடியாது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா பலாயிரம் மாணவர்கள் வந்து ப்ரைவேட்டாக பண்ணியிருக்காங்க, சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க, டிஎன்பிசி போன்ற போட்டித் தேர்வுகளில் செலக்ட் ஆகிட்டு ஜாபில் இருக்காங்க. இப்போ இந்த விஷயத்தை உள்ளே கொண்டு வரும்போது மாணவர்கள் வந்து படிக்கிறது முற்றிலுமாக அழிஞ்சு போகும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டியூட் போக முடியாத சூழ்நிலை அல்லது இன்ஸ்டியூட்டு பக்கத்தில் எந்த இன்ஸ்டியூட்டும் கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டூடெண்ட் வந்து இந்த ப்ரைவேட் கேண்டிடேட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதில் எந்த ஒரு ப்ராப்ளம் வரப்போகிறதில்ல. ஏன்னா எக்ஸாம் எழுதக்கூடிய எக்ஸாம் எல்லாமே ஒன்று தான், வேல்யூஷன் எல்லாமே ஒன்று தான். ஸோ திறமை இருக்கவங்க பாஸ் ஆகுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஜூனியர் கம்பல்சரி இன்ஸ்டியூட்டில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருக்காங்க. அது எதுக்காக சார் நான் கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான பதில் நம்மக்கிட்ட இல்லை. ஓகேங்களா? ஸோ அதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் சிலபஸ் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்டில் விட்டுருக்காங்க. அது மாணவர்கள் எல்லோரும் பார்த்துட்டாங்க. ஸோ அவங்க கொஸ்டின் ரைஸ் பண்ணக்கூடியது, நான் எல்லாமே வந்து வீட்டில் இருந்து தான் படித்தேன், அடுத்தபடியாக படிக்க முடியாது அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ தமிழ் முடித்தாங்க, எல்லாமே வீட்டில் இருந்து நல்லபடியாக முடிச்சுட்டாங்க. இப்போ இங்கிலீஷ் ஜூனியர் எடுக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய விஷயம், ஜூனியர் கிரேடு நீங்கள் இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கணும் அப்படின்னா இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது, இன்ஸ்டியூட் எங்கள் வீட்டு பக்கத்துலேயோ இல்லை அல்லது ஒரு 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் எதுவுமே கிடையாது. 10 or 15 கிலோமீட்டர்ஸ் தாண்டி தான் ஒரு இன்ஸ்டியூட் போகணும், அப்ரூவ்டு இன்ஸ்டியூட் போகணும் அப்படின்னா தாண்டி தான் போகணும். நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற அந்த கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட அந்த ஆர்வம் குறைஞ்சி போகிறது மட்டும் இல்லாமல் அவங்க படிக்கிறதுக்கான வசதிகளும் இல்லாமல் போயிடுது. சரிங்களா? இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லக்கூடிய விஷயம். இது தான் நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னால் இந்த ப்ரைவேட் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா இந்த டெக்னிக்கல் கோர்ஸே நான் வந்து முற்றிலுமாக விட்டுட்டு வேறு பக்கம் தான் நான் போகணும், என்னால் இது படிக்கவே முடியாது அப்படிங்கிற அந்த நிலைக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்துடுவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கரண்ட்டில் இப்போ இருக்கக்கூடிய நிலைமைக்கு ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலை இப்படி தான் இருக்குது. அதோடு கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜூனியர் முடித்தவங்க தான் சீனியர் போகணும், இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் இன்டர்மீடியட் சீனியர் தான் போகணும். அப்படிங்கும்போது பல வருடங்களாக ஸ்டூடெண்ட்ஸை வந்து இதே கோர்ஸ், அந்த டெக்னிக்கல் கோர்ஸே படிக்க வைக்கிற மாதிரி வந்துடும். அந்த மாதிரி கட்டாயப்படுத்தும் போது திறமை இருக்க மாணவர்கள் கூட எதுவும் செய்ய முடியாது. அவங்க வந்து அதுக்கான கால விரயத்தை கொடுத்து தான் போகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட் குறையிறதோடு இல்லாமல் நேரமும் அந்த கால விரயமும் அதிகமாக ஏற்படுது. ஏன்னா இப்போ டெக்னிக்கல் கோர்ஸ் முடித்த உடனே ஜாப் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ். இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் தனியாக காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்க வேண்டியது இருக்குது. அங்கேயும் அவங்க வந்து பல வருஷம் படித்தாகணும். அப்படிங்கும்போது இந்த டைப் ரைட்டிங், டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட், ஸோ இந்த ஜாப்லாம் போகலாம் அப்படிங்கிற கனவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் முற்றிலுமாக பாதிக்கப்படுறாங்க. ஸோ இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லக்கூடிய விஷயம். ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலை இந்த மாதிரி தான் இருக்குது. மேற்கொண்டு இது என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. இது வந்து சொன்ன மாதிரி 2025 ஃபிப்பில் நடைமுறைக்கு முற்றிலுமாக சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நடைமுறைக்கு வருமா அப்படிங்கிறது தெரியலை. ஸோ அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஸ்டூடெண்ட்ஸோட வெல்ஃபேர் எதுவுமே இல்லை சார், முழுக்க இன்ஸ்டியூட்டோட ப்ராஃபிட் தான், அதை தான் பார்க்குறாங்க, ஸ்டூடெண்ட்ஸோட வெல்ஃபேருக்கு எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எந்த வகையில் அப்படிங்கிறது தெரியாது. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து பல விஷயங்களை அடிப்படையாக கொண்டு வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் மாற்றம் கொண்டு வந்திருக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால் வந்து இதை எடுத்த உடனே இந்த மாதிரி நினைக்க முடியாது. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இந்த வித கருத்துக்கள் வந்து நிலவிட்டு இருக்குது. ஸோ இப்போ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் நீங்களும் வந்து ப்ரைவேட்டாக முடிச்சிருக்கலாம், நிறைய பேர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்பும் வாங்கியிருக்கலாம். ஸோ உங்களுடைய கருத்தையும் சொல்லுங்கள். அதே போல் இப்போ படிக்கக்கூடிய மாணவர்கள் யாராக இருந்தாலும் தாராளமாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கலாம். சரிங்களா? ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகேங்களா? நன்றி.